அகமறிந்து அறம் செய்க. ஒரு கஸ்டமருடைய மைண்டில், ஒரு ப்ராஸ்பெக்டோட மைண்டில் என்ன இருக்குன்றதை ரொம்ப ஆழமாக புரிஞ்சு அவங்கள நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா க்ளோசிங் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஸோ உண்மையிலுமேயே இதுக்கான மெயினான விஷயங்கள் என்னென்னா, அதுக்கான ஒரு 5 ஸ்டெப்பு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாமா டீ லீடர்ஸ்? ஓகே, டைரக்ட் செல்லிங் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் ஒரு க்ளோசிங்கில் மாஸ்டர் ஆகணும் அப்படின்னா இந்த ஒரு ஸ்டெப்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இதில் மெயினாக ஃபஸ்ட்டு சேல்ஸ் க்ளோசிங் அப்படின்னா என்ன? சேல்ஸ் அப்படின்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேஜராக ஒரு ப்ராடக்ட் அல்லது ஒரு பிஸ்னஸ் பிளானுக்குள்ளே உங்கள் கஸ்டமரை அந்த பேமெண்ட்டை பண்ண வைக்கக்கூடிய ஒரு கலைன்னு சொல்லலாம். கரெக்டாக? ஸோ ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணிட்டு உள்ளே வருவாங்க, அல்லது ஒரு சர்வீஸை பர்ச்சேஸ் பண்ணிட்டு உள்ளே வருவாங்க. வாட் எவர் இட் இஸ், அந்த பர்ச்சேஸ்ன்னு நடக்குது இல்லையா, அந்த பிஸ்னஸை கொடுக்கக்கூடிய மெயினாக அந்த அமௌண்ட் உள்ளே வரக்கூடிய விஷயத்துக்கு பேர் சேல்ஸ் க்ளோசிங். ஓகே, ஸோ இதில் மெயினாக இருக்கக்கூடிய மேஜரான ப்ராப்ளம்ஸ், ரீசன், சொல்யூஷன்ஸ் இதை நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் 5 விஷயத்தில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஒரு சேல்ஸை நீங்கள் பர்ஃபெக்டாக க்ளோஸ் பண்ணணும்னா 5 விஷயத்தை பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கணும். நம்பர் 1, உங்கள்கிட்ட கான்டாக்ட் லிஸ்ட் பர்ஃபெக்டாக இருக்கணும். ஸோ 2வது ஓகே இன்விடேஷன். ஸோ 3வது ப்ரெசன்டேஷன் அண்டு அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங் அப்படின்றது 4வது, ஃபாலோ பண்ணுறது 5வது. இது கூட ஒன்று ஆட் பண்ணிக்கிங்க. கான்டாக்ட் லிஸ்ட்டுக்கு முன்னாடி ப்ராஸ்பெக்டிங்கிற ஒரு மெத்தட். மொத்தம் 6 விஷயம். நீங்கள் ஒரு கஸ்டமரை நீங்கள் ப்ராஸ்பெக்ட் பண்ணி அப்ரோச் பண்ணி அவங்கள வந்துட்டு உங்கள் பிஸ்னஸ் சேல்ஸை வந்துட்டு க்ளோஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியம். அண்ட் இதில் நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்பர் 1 ஸ்டெப் என்னென்னா, சேல்ஸ் அப்படின்றது ஒரு க்ளோசிங் கிடையாது. ஓகே, அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறது தான் மெயினான ஒரு வேலை இந்த சேல்ஸ் க்ளோசிங்கை பொறுத்த வரைக்கும். இது நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா க்ளோசிங் எடுக்கணுன்ற மனநிலையில் பண்ணிங்கன்னா ஒன்றும் நடக்காது. ஓகே, அப்போ நீங்கள் கிளாரிஃபை பண்ணணும், கிவிங் கிளாரிட்டி, அவங்களுக்கான டவுட்டை கிளியராக எக்ஸாக்டாக கண்டுபிடிச்சி அதுக்கான ரீசனை கண்டுபிடிச்சி எக்ஸாக்டாக நீங்கள் சொல்யூஷன் கொடுக்குறது தான் நம்பர் 1 பாயிண்ட். ஓகே, ஸ்டெப் 2 என்ன அப்படின்னா, ஆஸ்க் கரெக்ட் கொஸ்டின்ஸுங்க. எப்படி சார் கிளாரிஃபை பண்ணுறது அப்படின்றதுக்கான கேள்விக்கான விட இதுதான். ஸோ நீங்கள் எக்ஸாக்டாக அவங்களுக்கு என்ன பிரச்சனை, பணம் ரெடி பண்ணுறது இல்லையா, இல்லை உண்மையிலுமே பிஸ்னஸ்லையா, இல்லை எதில் பிரச்சனை இருக்கிறது நீங்கள் கரெக்டாக கேட்டிங்கன்னா தான் அவங்க மனசுலேருந்து வெளிப்படையாக அந்த மைண்ட்லேருந்து நீங்கள் தோண்டி எடுக்கணும். அதை கரெக்டாக கண்டுபிடிச்சா மட்டும்தான் எக்ஸாக்டாக அந்த பணம் வந்துட்டு உங்களுக்கு அந்த க்ளோசிங் அப்படின்றது ஆகும். செகண்ட் அப்படின்றது ஆஸ்க் கரெக்ட் கொஸ்டின் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ தேர்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பிஸ்னஸில் அவங்களுக்கு வந்துட்டு அந்த கிளாரிட்டியை கொடுக்கறதுக்கு நீங்கள் எக்ஸாம்பிள் அழகாக வந்துட்டு அவங்களுடைய எக்ஸாக்ட் ப்ராப்ளம் செகண்ட் ஸ்டெப் பண்ணி முடித்த உடனே அந்த பிரச்சனையில் வெளியே எடுத்துருப்பீங்க. அதை அழகாக கம்பேர் பண்ணி ஓகே அந்த பிரச்சனைக்கு தகுந்த சொல்யூஷன் உங்கள் டீமில் ஆல்ரெடி யாருக்கோ கிடைச்ச மாதிரி ஒரு ரீசன் நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ அப்போ என்ன பண்ணணும், ஓகே ரிலேட் அண்ட் மேக் தெம் அண்டர்ஸ்டாண்ட். இதுதான் தேர்டு ஸ்டெப். அவங்களுக்கு நீங்கள் ரிலேட் பண்ணி சொல்லணும். உங்களுக்கு டீமில் ஆல்ரெடி அந்த பிரச்சனை இருந்தவங்க சால்வ் ஆனதும் அண்டு அந்த விஷயத்தை சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சிடும். நம்பர் 4 ஸ்டெப், உங்கள் கம்பெனியுடைய பிளான் அண்ட் ப்ராடக்ட் அப்படின்றது அவங்களுடைய பிஸ்னஸ்க்கு எப்படி யூஸ் ஆகுன்றதுக்கான பிளானை அழகாக கொடுக்கணும். இன்கம் ப்ரூஃபை ஷோ பண்ணக்கூடாது. அண்ட் ஸ்டெப் 5, நீங்கள் உங்கள் கம்பெனியுடைய பெஸ்ட் என்ன, உங்களோட பெஸ்ட் என்ன அப்படின்றத கம்பேர் பண்ணி என்ன மாதிரி சப்போர்ட் அவங்களுக்கு கொடுப்பீங்க, அவங்களுடைய பிரச்சனை அதற்கான காரணத்தை எப்படி சொல்யூஷன் மூலமாக கொடுப்பீங்கன்றதை கிளியராக புரிய வைக்கணும். ஸோ இதை டீப்பாக கற்றுக்கணுமா, ஸோ பயோவில் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி கற்றுக்குங்க.